ஹே கைஸ், நான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஎம்எஸ். இன்றைக்கி நம்ம வந்து போய் பிளாக் கேமில் தான் கேஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோட் 14. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டில் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் மறக்க முடியும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி, ஓகே சாங் இப்போ வர பசங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோவில் கொஞ்சம் கமெண்ட் படிக்க முடியாது. அடுத்த வீடியோ கேரண்டி படிச்சாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோ ஜிம் ஃபைட் தான். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. ஸோ அதான் பிரச்சனை. ஸோ நானும் எவ்வளோ பார்த்தா இங்கே சண்டை போகிறலாம் போய் கட் பண்ணிட்டேன். பட் இருந்தால் அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் கைஸ். ஸோ இங்கே வந்து இப்போ ஜிம்முக்கு போகலான்னு வந்தால் இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தன் வந்தாங்க கைஸ். என் பேர் வந்து ஜூனிபர். நான் வந்து ப்ரொஃபஸர் ஜெனிஃபர் அவங்க அப்பாவும் யாரோ கைஸ். அவங்க அப்பாவும் நான் தான் சொன்னான். ஆமாம் கைஸ், அவங்க அப்பா வாங்கிப்பேன். ஸோ இதை டாக்டர் அப்படின்னு சொன்னான். டாக்டர் தான் பொண்ணு தான் எனக்கு சரியாக போச்சு. ஸோ இவன் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கோம். அந்த பொண்ணு வந்துட்டு யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ ஸ்கைலா அப்படின்றான். அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ் நமக்கு. அந்த பொண்ணு தான் ஜிம் லீட்ரு. ஸோ அடுத்து இந்த சிட்டியில் ஜிம் லீட்ரு கைஸ் ஸ்கைலா அது பேர். ஸோ அது கூட தான் கைஸ் இன்றைக்கி போய் ஊர் சுற்றணும். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாகவே இதுக்கு கம்பெனி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு ஜிம்மில் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ நான் பார்த்தேன். அங்கே போயிட்டு நான் போய் செலஸ்டியல் டவரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அது வந்து ரூட் 7 இருக்காமா. இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் கைஸ் போகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு போக்கிமான் பிடிக்கணும். ஸோ அந்த போக்கிமானையும் பிடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் கைஸ். ஸோ இந்த நடந்து போகிறதே வித்தியாசமாக தான் இருந்துச்சு. தெரியாதனமாக கீழே வந்துட்டு வாட்சோக்கு நிறைய போக்கிமான்லாம் மாட்டும் கைஸ். சொல்லவே முடியாது. ரிப்பல் போட்டுக்கணும். ஸோ ரிப்பல் வந்து நம்ம போட மாட்டேன் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ரிப்பல் போடுற ஐடியா இல்லை. இப்போதைக்கு போயிட்டு நம்ம இதில் சுற்றிட்டு இருக்கிறது தான் கைஸ் இப்போதைக்கு நமக்கு வேலை. இங்கே இப்படிலாம் சுற்ற முடியுதோ அப்படிலாம் கஷ்டப்பட்டு சுற்றினோம். ஸோ இங்கேருந்து தெரியாமல் கீழே குதிச்சிட்டேன் மக்களே. ஸோ திரும்ப போகிற வேலை நிறைய போக்கிமான் மாட்டும் மக்களே. எல்லார்ட்டையும் சண்டைலாம் போட மாட்டேன். எஸ்கேப் கொடுத்துருவேன் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு அப்படி எஸ்கேப் கொடுத்துருவேன் கைஸ். நேற்று ஒரு கேம் போட்டிருப்போம். ஸோ அந்த கேம் பார்க்கலான்னா பார்த்துடுங்க. நேற்றுனா இன்றைக்கி காலையில் ஒரு கேம் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து டைம் அலோன்னு சூப்பர் கேம் கைஸ் அது. ஸோ அந்த கேம் பார்க்கலாமே பார்த்துட்டுங்க. ஒரு டைம் ட்ராவல் பற்றியே கேம் கைஸ். ஸோ செம்மையாக இருக்கும். ஸோ கைஸ் இங்கே வந்தால் இவன் ட்ரிபிள் பேட்டில் பண்ணுறாங்க கைஸ். இவன் ஃபஸ்ட் டைம் ட்ரிபிள் பேட்டில் பார்க்குறேன் நான். எவனோ ஒருத்தன் வீடியோவில் கூட சொல்லியிருந்தான் கைஸ் ட்ரிபிள் பேட்டில். ஏதோ ஒரு வீடியோவில் தான் நம்ம போட்டு வீடியோவில் தான் கைஸ் எவனோ ஒருத்தர் சொல்லியிருந்தான். ஸோ எவன் சொன்னான் தான் ஞாபகம் இல்லை. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஃபைட்டு. நான் எப்படி அவன் போய் அவன் ஸ்விட்ச் பண்ணி நினைக்கிறான் கைஸ். நான் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ நானும் இந்த பட்டன்லாம் அழுத்தி பார்த்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. வேஸ்ட்டு தான். ஸோ மேலே கீழே அழுத்தி பார்த்தேன். இந்த சைடில் அழுத்தி பார்த்தேன். கடைசியில் எந்த பட்டன் அழுத்துறதுன்னு தெரியல மக்களே. ஸோ அழுத்தி பார்த்தேன். இன்னும் அந்த 3 பட்டன் மட்டும் இருந்துச்சு. ஸோ மேபி இந்த ரைட் லெஃப்ட் மேலே அழுத்தின்னு தான் நகர்ந்துருக்குமோ அப்படின்னு ஒரு ஐடியா தான். ஸோ எனக்கு தெரியல கைஸ் அதை எப்படி மாற்றினான் அவன் எப்படி மாற்றினா பாருங்கள். ஸோ நான் மேபி போக்கிமான் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தா மாறும் அப்படின்னு பார்த்தா அதுவும் மாறல. ஸோ போக்கிமான் ஸ்விட்ச் பண்ணால் அந்த போக்கிமான் பேட்டரில் தான் பார்த்தேன் பிக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போதைக்கு முடிச்சிடலாங்க. ஈஸி தான் எல்லா போக்கிமானும். ஸோ ஆனால் நம்ம போக்கிமான்லாம் வீக்காக இருக்குது அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. நான் ஆஃப்லைனில் லெவல் ஏற்றி தாங்க ஜிம்முக்கே போகணும். ஸோ இந்த இதில் ஒரு போக்கிமான் பிடிப்போம். ஸோ அந்த போக்கிமான் தரமான போக்கிமான் கைஸ். நம்ம டீமில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய போக்கிமான் இந்த டீமோட இந்த வீடியோவில் நம்ம டீமை ஃபுல்ஃபில் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முதல்ல நான் ரூட் 10க்கு போகணும் கைஸ். அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த கேவ்லேயும் ஒன்று இருக்குது கைஸ். கேவ்லேயே பார்க்கலாம். இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா இல்லை கைஸ். இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. போகிற வழியில் ஒரு கேவ் இருக்கும் கைஸ். அந்த கேவில் பார்க்கணும். ஓடு 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 கைஸ். இந்த சைடு போனீங்கன்னா முட்டு சந்து. அப்படியே இங்கே ரிட்டர்ன் இறங்கிடுங்க. முட்டு சந்து கைஸ். நான் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன் சைடு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோன்னே எக்ஸ்ட்ரான்சி ஒரு ரிங் ஆகுது. ஸோ நான் வந்து உங்கள் அம்மா பேசுகிறேன். ரூட் 7 இருக்கியா அப்படின்றாங்க. ஆமாம் அவங்க என்னென்னவோ சொல்லிட்டாங்க கைஸ். என்னென்னவோ சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. அவங்க வந்து சீனியர் ட்ரெயினர் மாமாமா. இதை விடுங்க. இப்போதைக்கு நம்ம எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா தெரில கைஸ். அந்த சைடு ரெண்டுமே முட்டு சந்து தான் மக்களே. சொன்னால் நீங்கள் இங்கேயே இறங்கிட்டு இப்படி எஸ்கேப் ஆகி போயிடலாம். இவங்ககிட்ட மாட்டாதீங்க. நான் தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டேங்க இவங்ககிட்ட. திரும்பவும் இருங்க ஸ்கிப் பண்ணிட்டு வரேன். இந்த இடத்துல நீங்கள் இவங்ககிட்ட மாட்டாமல் போயிடலாம். நான் தெரியாதனமாக மாட்டிக்கிட்டேன். ஏதோ பெரி கொடுத்தாங்க கைஸ். ஆஸ்பர் பெரியா. ஸோ அது எதுக்குன்னு தெரில. போகிற வரல திரும்ப இதை போக்கிமான் மாட்டிச்சு கைஸ். ஸோ வெறி ஆகுது கைஸ். இந்த மாதிரி போக்கிமான் அடிக்கடி மாட்டுது. நிறைய மாட்டுது கைஸ். எக்கச்சக்கமாக மாட்டுது. ஸோ இதுதான் கைஸ் அந்த இது. ஸோ எப்படி போகிறதுன்னு தெரில. இவங்ககிட்ட போய் பேசலான்னு போனேன். அவங்க ஒன்றும் சொல்ல கைஸ். சொன்னதை திருப்பி சொல்லிட்டு இருந்தான். ஸோ இது வந்து செலஸ்டியல் டவர். அந்த டவரில் செத்து போன போக்கிமான்லாம் இருக்கும் அப்படின்னா. ஸோ போகிற வேலை இந்த போக்கிமான் தான் கைஸ் நான் பிடிக்கணும். லிட்ரிக். ஸோ இந்த போக்கிமான் தான் லாஸ்ட்டு போக்கிமான், ஃபைனல் போக்கிமான். ஸோ இந்த எவால்வ் தான் கைஸ் தரமாக இருக்கும். ஸோ அந்த எவால்வுக்காகவே இந்த போக்கிமான் பிடிக்கணும் நான். ஸோ இப்போதைக்கு இவனுக்கு ரொம்ப அடி உள்ளாத போக்கிமான் இவன் தான். ஸோ அதனால தான் இவனை எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு இவன்கிட்ட நம்மளோட செப்பையர்கிட்ட இருக்கிறதே ரொம்ப மட்டமான அட்டாக்கு.
அதாவது இதுதாங்க கிராஸ் ப்ளட்ஜு அதுதான் அவன் கற்றுக் கொடுத்துருப்பான். ஸோ அந்த அட்டாக் போட்டதுக்கே கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா லெவல் 10 ஜாஸ்தி. சரி கொஞ்சம் லாஸ்ட்டில் மிச்சமாகும்னு பார்த்தா இந்த அட்டாக்கே போட்டு முடிச்சு ஸ்லிட் வீக் ஃபெயின்டர்னு வந்துச்சு. அந்த போக்கிமான் ஆனால் செம போக்கிமான் நமக்கு லெவல் 10 லெவல் கம்மியாக இருந்தாலும் பார்த்தீங்களா எவ்வளோ குறைச்சிச்சு அது. ஸோ அதனால தான் அந்த போக்கிமான் பிடிக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். அந்த போக்கிமான் பிடிச்சிட்டோன்னா நம்ம டீம் ஃபுல்ஃபில் ஆகிடுங்க. ஸோ கடைசியில் பேம்போர் பாய் சொல்ல வேண்டியதான், பேம்போருக்கு நன்றி சொல்ல வேண்டியதான் கைஸ். ஸோ இப்போதைக்கு இந்த சந்தில் எங்கன்னா வழி இருக்கும் அப்படியே இந்த சைடு போயிடலாம் பார்த்தேன். வாய்ப்பு இல்லை ராஜா, நீ நேராக தான் போய் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு கிட்டே பேட்டில் போட்டேன். பட் கடைசியில் இந்த போக்கிமான் திரும்ப மாட்டிச்சு. ஸோ சும்மா நடந்துட்டு இருந்தேன், அப்போ மாட்டிச்சு. ஸோ திரும்பவும் லீஃப் டொர்னாடோ போட்டேன், எவ்வளோ போது பார்க்கலான்ட்டு. கொஞ்சம் தான் கைஸ் போச்சு. திரும்பவும் லீஃப் டொர்னாடோ போடணும். ஸோ அது ஸ்டீல் மூவ் யூஸ் பண்ண கைஸ். அந்த மூவ் எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ திரும்பவும் லைஃப் டொர்னாடோ போட்டேன். கிட்டத்தட்ட போக்கிபால் போட்டு பிடிக்கிற அளவு வந்துச்சு. சரி போக்கிபால் போடுவோம் அப்படின்ற தைரியத்தில் போட்டேன் கைஸ். மாட்டுமா மாட்டாதான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் இந்த கேமில் போக்கிபால் போட்டு ஃபஸ்ட்டு போக்கிபால்லே எல்லா போக்கிமானும் பிடிச்சிட்டேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு போக்கிமான் மட்டும் மாட்டல. ஸோ அதுவும் ஸ்வாக், அதை நான் கடைசி வரைக்கும் பிடிக்கல, அப்படியே சாவடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து கோஸ்ட் ப்ளஸ் ஃபயர் கைஸ். ஸோ அதனால தான் இந்த போக்கிமான் பிடிக்கணும்னு ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வாட்டர் டைப் இல்லை, அதுக்கு பதில் தான் கோஸ்ட் ப்ளஸ் ஃபயர் எடுத்துக்கிறேன். ஸோ வாட்டர் டைப்புக்கு பதில் தான் நான் ஃப்ளைங் டைப், அதாவது நம்ம அன்ஃபீசன்ட் வச்சுட்ருக்கேன். ஏதாவது நமக்கு இந்த போக்கிமான் இது ஃபயர் டைப் போக்கிமான் என்ன வந்துச்சுன்னா அன்ஃபீசன்ட் வச்சு முடிச்சிடலாம். ஏன்னா நெருப்பு மேலே காற்றடிச்சா அணைஞ்சிரும் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் எடுத்துகிட்டு வரேன், பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் வைக்கிறான்னு கேட்டாங்க. வழக்கம் போல் இதுக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது தெரியல, அந்த லெவல்யூஷன் பேரே வச்சுட்டேன், சாண்டலியர். ஸோ அந்த சாண்டலியர் தான் கைஸ் வேணும். அதுக்கு தான் நமக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும். அந்த பொருள் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான கொஷினே அதுதான். ஸோ அது என்ன பொருள் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்த எவால்வ் இருக்குது, அது மேபி 40 சம்திங் லெவல் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த எவால்வ் தான் கைஸ் தேவை, அந்த இது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ பூசம் கிடச்சிச்சு. லெவலாக யாருக்கிட்டையும் சண்டை போடல. அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் சண்டை போட்டேன். ஸோ இதுக்கிட்ட சண்டை போடாமல் போயிடலான்னு பார்த்தேன். பட் சண்டை போட்டு முடிச்சிட்டேன். சரி வந்துட்டு இந்த மூவ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ இது வந்து ஏதோ வில்லோ விஸ்பாங்க கைஸ் இந்த மூவ் பேர். இந்த பாட்டில் நம்ம பேம்பரை எவால்வ் பண்ணிடலாம் இருந்தேன். பட் இதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கவே போகிறது இல்லை அவன். சரி நான் அப்படியே விட்டாங்க கைஸ். ஸோ இவங்கிட்ட வந்து சண்டை போடணுமா, சண்டை போட்டு முடிச்சாச்சு கைஸ். ஸோ இவங்கிட்ட தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தேன். என்ன பண்ணுறது, நம்ம தப்பிக்கவே விட மாட்டேன்றாங்க மக்களே இவங்க. நீ எப்படி போனாலும் இங்கே தான் வரணும், எல்லாருக்கூடையும் சண்டை போட வச்சுட்டாங்க. ஒருத்தங்க கூட நான் சண்டை போடாமல் இல்லை கைஸ். எப்படி இருந்தாலும் சண்டை போட வச்சுறாங்க. உசுரோடவே போக மாட்டேன்றாங்க இவங்க. இங்கே வேறு வந்துட்டாங்க சண்டை போகிறதுக்குனே வராங்க மக்களே இவங்க. ஸோ சண்டை போட்டு போஷன்லாம் போட்டு போஷனே காலி ஆகிடுச்சு. சூப்பர் போஷன் 3 தான் இருக்குது, 8 எடுத்துகிட்டு வந்தாங்க வரும்போது. ஸோ நம்ம போக்கிமான் எதுவுமே லெவல் இல்லைன்னு இதுலேருந்து தெரியுதா மக்களே. ஸோ அதனால தான் நான் லெவல் ஏற்றுறதுக்காக ஆஃப்லைனில் உட்கார போகிறேன். ஸோ ஒரு ½ அன் ஹவர் உட்காந்தா போதும். நம்ம இதை கொஞ்சம் லெவல் ஏற்றுட்டு தான் கைஸ். ஏன்னா ஃபுல்லாலாம் லெவல் ஏற்ற முடியாது, டைம் இல்லை கைஸ். ஏன்னா நான் இன்னொரு நம்ம சேனலில் தான் கைஸ் 2வது சேனலுக்கு போக்கிமான் சன் வீடியோ எடிட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ வேறு அப்லோட் பண்ணணும். ஸோ கைஸ் நீங்கள் இன்னும் போக்கிமான் சன் கேம் ப்ளே பார்க்கலன்னா என்னோட 2வது சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் போக்கிமான் சன் வீடியோலாம் அங்கே தான் கேட்குறோம். ஸோ இந்த சேனல்லேருந்து அப்படியே அந்த வீடியோலாம் ப்ளேலிஸ்ட்டில் அங்கே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம் தான் இருக்கேன், பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்னும் அந்த சேனல் டெவலப் பண்ணுங்க கைஸ். அது எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு சும்மா ஒரு தண்டை சேனல் தான் இருக்குது. பட் ஆனால் 21 சப்ஸ்கிரைப் வந்திருக்கேன். யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரில. வீடியோலாம் போட்டிருக்கேன் கைஸ், நிறைய வீடியோ இருக்கும், ஒரு 4-5 வீடியோ இருக்கும் கைஸ், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல வந்தேன். ஷேடோ அந்த மூவ் கிடச்சிச்சு, ஷேடோ கிளாவா இது ஒன்று. ஸோ இந்த சைடு போகலான்னு பார்த்தா இந்த சைடு தேவையில்லாமல் தான் கைஸ், அந்த போக்கிபாலுக்காகவே வந்தேன் போல். ஸோ இது இவங்கிட்ட மாட்டாமல் போயிடணும், அவ்வளோதான் கைஸ். அப்படியே தப்பிச்சிட்டேன். அந்த சைடு ஏதோ போக்கிபால் இருக்குது, பட் எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கைஸ். சரியான பேட்டில் கைஸ், நிறைய பேட்டில் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு எதுவுமே காட்டிருக்க மாட்டேன் கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஏதோ போக்கிமான் மாட்டிச்சு, எனக்கு வேணாம்ப்பா தம்பி போக்கிமானே இந்த இப்போதைக்கு என்னோடய டீமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அவன் அப்பயே வந்தால் கைஸ் ஸ்டார்டிங்கில் வந்து போக்கி டச் வந்து நமக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துருப்பான். ஸோ அப்கிரேடட் போக்கி டச் கொடுத்துருப்பான். ஸோ உன்னை பற்றி நிறைய எப்படி சொல்கிறது, ப்ரொஃபஸர் ஜூனிஃபர் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க கைஸ் அவன் அப்பயே. ஸோ இப்போ வந்து இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, போய் அந்த பெல் அடி, அப்போ தான் போக்கிமான் சோலெலாம் பீஸ்ஃபுல்லாகும் அப்படின்றது. நம்மளும் போய் அடித்தோம் 3 தடவை, வழக்கம் போல் தான் 3 தடவை பெல் அடித்தாங்க கைஸ். ஸோ இதே மாதிரி தான் கைஸ் அந்த போன கேமில் போக்கிமான் ஆட் கோலில் இவன் வந்திருப்பான். இது ஓஹோ போக்கிமான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டவர் மேலே தான், பேர்ண்டு டவர் தான் நினைக்கிறேன், பேர்ண்டு டவர் மேலே ஏறி அதுக்கப்புறம் அந்த போய் ஏதோ பண்ணியிருப்போம் கைஸ். அதுக்கப்புறம் தான் டான்ஸ் ஆடிருப்பாங்க, அப்போ தான் அது போக்கிமான் வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் ஃப்ளை கொடுத்து அழகாக போக்கிமான் சென்டர் போயிட்டேன்.
ஸோ போயிட்டு இப்போ நமக்கு முக்கியமான வேலை பண்ணுவோம். நம்மளோட அவன் பேர் என்ன, பேம்பர் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்மளுடைய லிக்விக் எடுத்து நம்ம இதில் வச்சுக்கலாம் மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதால் தான் பேம்பர் முடிஞ்சு. ஸோ பேம்பர் லெவல் எத்தனைன்னு தெரில எவால்வ் ஆகிறதுக்கு. ஆனால் 32 இருக்கான் இப்போது. நம்மள லிட்விக்கு 26 தான் இருக்கான். ஸோ இவனை லெவலில் தெரிந்தாங்க நான் கஷ்டப்படணும் இப்போது. ஸோ லிட்விக் 41 தான் சம்திங் எவால்வ் ஆகான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு டஸ்ட் ஸ்க்ரோன் கொடுத்து அவனை திரும்ப எவால்வ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பெரிய வேலை தான், பட் இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம் கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோ தான் இந்த வீடியோ பார்த்து நன்றி. அடுத்த பார்க்குறது கான்டில் தென் டாட்டா எபிசோட். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி கைஸ், பை.